பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பருகவும் பெருகவும் பண்ணி நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி அனுப்பிவிட்டான். நிறுத்திட்டான். எது மறந்து போச்சு? சொல்லுங்க. உன் சந்ததிக்குள் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. மறந்து போய்விட்டது. It happened to even Isaac. நல்ல கவனிங்க. அதை கொஞ்சம் இன்னும் கூர்மையா உங்களோடு பேச விரும்புகிறேன். மறக்கப்பட்ட தேவனுடைய திட்டம் என்றே நான் என்னுடைய செய்திக்கு தலைப்பு கொடுக்க முடியும். ஆசீர்வாதங்களை பேசலாம், உலகத்தின் மேன்மைகளை பேசலாம், நமக்கு சொத்து சுதந்திரங்களை பேசலாம், அதற்கான வசனங்களை தேடி எடுத்து அதை நாம் சுதந்திரிப்பதற்கு முயற்சி செய்யலாம். நல்லது. But it doesn't stop there. அது அங்கே நின்று விடுவதில்லை. மாறாக என் மூலம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் பிள்ளையின் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, என்னுடைய காரியங்கள் மூலமாக, உலகத்தின் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து வம்சங்களுக்கு ஆசீர்வாதம் போக வேண்டும். ஒரு துடிப்பு இல்லாவிட்டால் நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை விட்டு மாறுபடுவீர்கள் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். இந்த ஈசாக்கை பார்த்தும் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் என்பதை பார்க்கலாம். 26வது அதிகாரம் 26:2 வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து. முன்னதாக வாசித்ததான் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 5வது வசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அது ஆண்டவர் ஈசாக்கை பார்த்தும் சொன்ன வார்த்தையும் முதலாவது சொன்னேன். இது மாத்திரம் கட் பண்ணப்பட்டு எடிட் பண்ணப்பட்டு